எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி அன்பர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி ஒரு பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. செலவுகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இந்த மாதத்தில் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பொறுப்புகளை நிறைவேற்றுவதாக கொஞ்சம் அலைச்சலும் உங்களுக்கு, அதனால் சோர்வும் உண்டாகலாங்க. நண்பர்களின் ஆதரவு மனதுக்கு உற்சாகம் தருவதாக சொல்லப்படுது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படாது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம மிதுன கடகராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மனநிறைவு உங்களுக்கு உண்டாகுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்களோட பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே ஒரு சிறந்த வாரமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அடக்கம் நிறைந்த மாதமாக இருக்குங்க. எவ்வளவுதான் பெயர் புகழ் அந்தஸ்து வசதி இருக்கிறவங்களாலும் கூடினாலும் கூட அதை நீங்கள் வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருப்பவங்களை தாழ்த்தி பேச மாட்டீங்க. எல்லோரையுமே சரிசமமாக நடத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாங்க. இதனாலேயே உங்களுக்கு இன்னும் நல்லது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. வேலை செய்யும் இடத்துல வியாபாரத்தில் நினைத்ததை விட நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். வேலை பளு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. நேரத்திற்கு அந்தந்த வேலைகளை முடித்துவிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையுன்னு சொல்லலாங்க. சோம்பேறித்தனமாக மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இந்த மாதத்தில் இருக்குங்க. தினமும் சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். கற்பனை சக்தியில் சிறந்து விளங்கும் கலைஞராக திகழும் கடகராசிக்காரர்களே அனைவரையும் அரவணைத்து கொள்ளும் ஆளுமை மிக்கவங்கன்னு சொல்லலாங்க. இவங்க நினைத்ததை அடையும் வரை சோர்ந்தே விட மாட்டாங்க. எத்தனை தடை வந்தாலும் கூட அதை தாண்டி சந்தித்து வெற்றி இலக்கை ஏற்றுறதுல ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. நட்சத்திர மண்டலத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் முடியும் கடக ராசியில் வரும். இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த காலம் நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரை உங்களோட உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்து எதையுமே சரியாக செய்ய விடாமல் தொல்லை செய்து கொண்டிருக்கும். மேலும் அஷ்டம சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருப்பாங்க. தொட்ட செயல்களில் எல்லாமே தோல்வி விரக்தி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மே மாதம் தேதி முதல் உங்களோட வாழ்வில் லாப வீட்டில் அமர்கிறாரு. 11 அமரும் கிரகம் அற்புதமான உங்களுக்கு பலனை கொடுக்குங்க. அதிலும் குரு பகவான் பூரண சுபர். அவர் உங்களோட கஷ்டங்களில் இருந்து விடுவித்து சுதந்திரமாக சுவாசிக்க செய்யப்படுறாருன்னு சொல்லலாங்க. பணவருள்ள இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டம் இனி வர காலம் இருக்குன்னு சொல்லலாம். பொன் பொருள் உங்களுக்கு சேருங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஏற்படாது. ஆடை ஆபரணங்கள் இந்த மாதத்தில் வாங்குவீங்கன்னு சொல்லலாங்க. எதிர்காலத்துக்காக சேமித்த தொடங்குவீங்க. இதுவரை கண்டும் காணாமல் போனவங்க தேடி வந்து உங்களை பேசுவாங்கன்னு சொல்லலாங்க. சமூகத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். ஊர் பொது காரியங்கள் முன்னின்று நடத்துவீங்க. அதற்குரிய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான கன்னியை குரு பகவான் பார்க்கறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்குங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் புதிய எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்
பொருள்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகள் இனி நீங்கள் சொல்வதை கேட்பாங்க. அவரவர்கள் மூலம் பெருமை உண்டாகும்னு சொல்லலாங்க. அவர்களோட கல்வி திருமண முயற்சிகள் பலன் தரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இனி உச்சகமாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க. பணவரமும் உங்களுக்கு ஏற்படும். இந்த ராசிக்காரரை பார்த்தா எப்போதுமே கவலைகளை வெளியில் காட்டாமல் சிரித்த முகத்தோடு காணப்படுவாங்க. கடக ராசிக்காரர்கள் இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுங்க. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிமாக செய்து முடிக்கக்கூடிய கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாங்க. வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்கள் நட்பு உங்களுக்கு கிடைப்பதோட அவர்களால் நன்மையும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் உங்களுக்கு தேவைங்க. தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையுமே செய்து நல்ல வீண் அலைச்சல் வேலை பளு ஆகியவை இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். ஆனாலும் குடும்பாதிபதியான பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்குங்க. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டி இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் உங்களுக்கு உண்டாகுங்க. பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷத்திற்கான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினர் படிப்புக்கான வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. வருமானம் நன்றாக இருக்கும். செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது ரொம்ப சிறந்தது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்வது ஆசிரியர் உதவி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது. நல்ல நற்பலன்கள் தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது. மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாடுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும்னு சொல்லலாங்க. எதுலேயுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியிருக்கும். வீண் பழி சொற்கள் உண்டாகலாங்க. தேவையற்ற இடங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சொகுசு வாழ்விலும் பாதிப்பு ஏற்படுங்க. ஆனாலும் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பரிகாரமாக சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்குங்க. தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும். ஞாயிறு, திங்கள், வியாழன் ஆகிய நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்ப சிறந்தது. இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. அவசியம் மாத தொடக்கத்தில் பணத்தை சரியாக நிர்வகிப்பது ரொம்ப நல்லது. வீண் செலவுகள் உள்ளங்கையை துரத்துன்னு சொல்லலாங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. வீடு மற்றும் மனை தொடர்பான தகராறுகள் மன உளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தும். வாழ்க்கையில் அன்றாட வழக்கத்திலும் உணவு விஷயத்திலும் சிறப்பு கவனம் செலுத்துவது ரொம்ப சிறந்தது. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பணியிடத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. துணையுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வந்து குறையுன்னு சொல்லலாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் காதல் தொடர்பான சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. இந்த செயலில் முன்னேற்றம் ஏற்படும். மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களோட கடின உழைப்பால் வேலை தொழில் தொடர்பாக மிகவும் சாதகமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குங்க.
கடக ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே பயணம் செய்ய விரும்புவாங்க. ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அதிகமாகவே உணர்ச்சி வசப்படுவதோடு சபலம், முடிவில் நிலைப்புத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவர்கள். இவர்களிடம் கலை படைப்பு திறன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் குணாதிசயங்களை பற்றி பார்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.